இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. பொருள் வரும் வழிகளை உண்டாக்குதல், பெற்ற பொருள்களை சேர்த்தல், சேர்த்தவற்றை காத்தல், பகிர்ந்து கொடுத்தல் ஆகியவற்றை சிறப்பாக செய்வதே உயர்ந்த அரசாகும். ரெண்டாயிரத்தி 14-2015 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அளித்தல் மாண்புமிகு நிதி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்னை பராசக்தி இந்திய நாட்டினில் கடைக்கண் வைத்தார். அங்கே ஏழை மக்கள் இனிதான வாழ்வு பெற்றார். அகிலத்தை காத்திடும் அமுத விழியாலே நோக்கினார். அங்கே ஊழலில் திளைத்தோர் கொத்தாக வீழ்ந்தார்கள்கான் என்று இந்திய திருநாடே வியந்து போற்ற, ஆகா என்று எழுந்தது பார் யுகப் புரட்சி என்னும் மகாகவி பாரதியின் ஆகா என்றே எழுந்தது பார் யுகப் புரட்சி என்னும் மகாகவி பாரதியின் வைர வரிக்கு உயிர் கொடுத்து நாளைய பாரதத்தை நிர்மாணிக்கப் போகும் நவயுகம் போற்றும் வெற்றி திருமகள். வெற்றி 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 அன்றி வேறொன்றும் தந்திடோம் என்ற வெற்றி 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 அன்றி வேறொன்றும் தந்திடோம் என்ற மக்களின் உறுதி பெற்ற மாணிக்க தலைவி. வாடி நிற்கும் ஏழை மக்கள் வாட்டம் போக்கும் பரிவும், தமிழர்தம் உரிமை காக்க போராடும் துணிவும், வல்லரசும் வாழ்த்தி வணங்கும் சிந்தனையின் செறிவும், ஓர் உருக்கொண்ட பெண்ணரசி. எதிரிகளும் உதிரிகளும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் ஒரு சில்லு கூட பெயர்க்க முடியாத எஃகுக்கோட்டையாம் எதிரிகளும் உதிரிகளும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் ஒரு சில்லு கூட பெயர்க்க முடியாத எஃகுக்கோட்டையாம் கழகத்தை கட்டிக்காக்கும் காவல் தெய்வம். 1.5 கோடி தொண்டர்களை தன் இதயத்தை கொழுவேற்றி ஒருமித்து காத்து நிற்கும் ஒப்பிலா தலைவி. கழகத் தொண்டன் காலில் அடிபட்டால் தன் கண்ணில் நீர் சொரியும் அன்பின் இலக்கணம். தவறுக்குள் தவறான தவறை புரிந்தவர்களை தனிப்பட்டு போக வைத்த அரசியல் சூட்சமம். வாய்வீரம் பேசியே வாழ்நாள் கழித்தவரின் முகத்திரை கிழித்த முத்தமிழ் தத்துவம். அமைதி, வளம், வளர்ச்சி என்னும் தாரக மந்திரத்தால் பாரத மணி திருநாட்டின் தலைநிமிர்த்தி அதன் நிலை உயர்த்தி இந்திய துணைக்கண்டம் இனி பயணிக்க வேண்டிய வழித்தடத்தை நிர்ணயிக்கப் போகும் மக்கள் தலைவி. உலக அரங்கில் ஒப்பற்ற வல்லரசாய் உயர்ந்தோங்கிய நல்லரசாய் பாரத தேசத்தை நிலைநிறுத்தப் போகும் மகத்தான தலைவி. எங்கள் இதய தெய்வம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பொற்பாதங்களில் முதற்கண் எனது நன்றி மலர்களை வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஞானங்கருதி கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் என்னும் தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் இந்த அமரத்துவம் வாய்ந்த சொற்களில் பொதிந்துள்ள அளவற்ற விவேகத்திற்கு உறைவிடமாக திகழும் தன்னிகரில்லா தலைவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாநிலத்தின் மேம்பாட்டிற்காகவும் மக்களின் நலனுக்காகவும் அயராது பாடுபட்டு வருவதுடன் தக்க தருணத்தில் உரிய முடிவுகளை திறம்பட மேற்கொண்டு
தான் எடுக்கும் பெரும் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி வாகை சூடி வருகிறார்கள். நமது மாநிலத்தை வெற்றி பாதையில் கொண்டு செல்லும் மாண்புமிகு அம்மா அவர்கள் நாட்டின் மிக உன்னத தலைவராக உயர்வது உறுதி. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நல்லாசியுடன் 2014-2015 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இந்த மாமன்றத்தில் முன்வைக்க விளைகிறேன். தொடர்ந்து 4வது முறையாக இம்மாமன்றத்தின் முன் நிதிநிலை அறிக்கையை வைக்கும் நல்வாய்ப்பினை எனக்கு நல்கிய தொலைநோக்கு பார்வையுடன் அறிவார்ந்த முடிவுகளை எடுக்கவல்ல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என்றென்றும் நான் நன்றிக்கடன் பட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் அரசு வெற்றிகரமான 3 ஆண்டுகளை நிறைவு செய்து விரைவில் 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க உள்ளது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியதுடன் சாதாரண மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய எண்ணற்ற நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளார்கள் என்பதை இங்கு பெருமிதத்துடன் குறிப்பிட விரும்புகிறேன். நமது நாட்டில் எந்த மாநிலத்தின் வரலாற்றிலும் எக்காலகட்டத்திலும் எந்த முதலமைச்சரும் குறுகிய 3 ஆண்டு காலகட்டத்தில் இத்துணை திட்டங்களை அறிவித்து இத்துணை திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தியதில்லை. நிதிநிலை அறிக்கை மூலம் வெளியிடப்பட்ட அறிவிப்புகள் தவிர கருணையுள்ளம் கொண்ட நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த அறிவிப்புகளின் எண்ணிக்கையே மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களின் நலனில் ஒருமனதாக கவனத்தை செலுத்தி வருகிறார்கள் என்பதற்கு மிகச் சான்றாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அறிவு, கடமையுணர்வு, முயற்சி ஆகியவற்றால் தனி மனிதராக மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு மீளக் கொண்டு வந்துள்ளார்கள் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு இருக்கின்றேன். வளர்ச்சியையும் வளத்தையும் பெருக்கும் பாதையில் மேலும் முன்னேறி செல்ல இந்த நிதிநிலை அறிக்கை உறுதியாக வழிவகுக்கும். பொருளாதார வளர்ச்சி, சரிநிகர் வளர்ச்சியை எட்ட மாநில அரசு கடுமையாக முயன்று வரும் அதே வேளையில் வளர்ச்சியை தூண்டவும் நலிவுற்று வரும் பேரியல் பொருளாதார சூழ்நிலைகளை மேம்படுத்தவும் மத்திய அரசு தவறியதன் காரணமாக பொருளாதார வளர்ச்சியும் முதலீடுகளும் தொடர்ந்து 2வது ஆண்டாக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. தொடரும் பொருளாதார மந்த நிலையால் மாநில வரி வருவாயும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் முக்கிய துறைகளில் அரசின் முதலீடுகளை குறைக்காமல் தமிழ்நாடு நிதி பொறுப்புடைமை சட்ட குறியீடுகளை கடைபிடிப்பதும் மிகவும் கடினமான சவாலாக அமைந்துள்ளது. 2013-14 ஆண்டு மாநில பொருளாதார வளர்ச்சி 5% கூடுதலாக இருக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் இந்த நிலை மாறுவதற்கான சில அறிகுறிகள் தென்பட்டுள்ளன. இருப்பினும் வளர்ச்சியை தூண்டி மாநிலத்தை மீண்டும் துரித வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல பெரும் முயற்சிகள் தேவைப்படுகின்றன. இதற்கு நம்பிக்கை தரும் வகையில் மின்சக்தி நிலையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டு தொழில் வளர்ச்சியும் மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான சாதகமான சூழலை உருவாக்கிட மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருவதுடன் முக்கிய துறைகளில் மாநில அரசின் முதலீட்டையும் அதிகரித்துள்ளது. மேலும் 2014-15 ஆண்டிற்கான திட்ட ஒதுக்கீடு 42,185 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் 12வது திட்ட காலத்தில் எழுதப்பட வேண்டிய திட்ட ஒதுக்கீட்டு குறியீடான 2.11 லட்சம் கோடி ரூபாயில் 2014-15 ஆண்டு வரையிலான திட்ட செலவினம் 1,07,000 கோடி ரூபாய் அளவை விஞ்சும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியதை கருத்தில் கொண்டு
மத்திய திட்டங்களுக்கான நிதியை மாநில தொகுநிதி மூலமாக விடுவிக்காமல் சிறப்பு செயலாக்க முகமைகளின் மூலமாக இதுவரை ஒதுக்கி வந்த நிலையை கைவிட்டு மாநில வரவு செலவு திட்டம் மூலமாகவே வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த நடவடிக்கை சிறந்த நிதி மேலாண்மைக்கும் பொறுப்புடைமைக்கும் நிச்சயம் வழிவகுக்கும். வறுமை ஒழிப்பு. மாநிலத்தில் உள்ள கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்கு தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 2012-13 ஆண்டு முதல் தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் நமது மாநிலத்தில் தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலுள்ள 31 மாவட்டங்களிலும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்கும் நோக்குடன் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மொத்தமுள்ள 385 வட்டாரங்களில் 4170 கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கிய 120 வட்டாரங்களில் உலக வங்கி உதவியுடன் புதுவாழ்வு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மீதமுள்ள 265 வட்டாரங்களுக்கு உட்பட்ட 8354 கிராம ஊராட்சிகளில் தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் பொருளாதார வாய்ப்புகளை தரக்கூடிய குறிப்பிட்ட பணிகளை குழும முறையில் ஊக்குவித்து வறுமையை ஒழிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதுவரை பொருளாதார வாய்ப்புகளை தரத்தக்க பணிகளின் அடிப்படையில் 161 குழுமங்கள் இத்திட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ளன. நடப்பு ஆண்டில் 6000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இணைப்பு வசதி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 3847.07 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் இணைப்பு வசதி வழங்கப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு முகாம்கள் மூலமாக இளைஞர்களின் திறன் தேவை மதிப்பிடப்பட்டு 2013-14 ஆண்டில் 14 கோடி ரூபாய் செலவில் 14,050 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டிற்கு தமிழ்நாடு மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கத்திற்கென 253.92 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது தவிர புதுவாழ்வு திட்டத்திற்காக 2014-15 ஆண்டிற்கு 49.05 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நகர பகுதிகளில் மக்கள் தொகை பெருகி வரும் நிலையில் நகர்ப்புற வறுமை ஒரு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் சுமார் 17.28 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களாக ஏற்கனவே கண்டறியப்பட்டுள்ளன. சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு, நகர்ப்புற மனிதவள புள்ளி விவரம் மற்றும் ராஜீவ் வீட்டு வசதி திட்டம் போன்ற திட்டங்களில் கண்டறியப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் விவரம் ஏற்கனவே உள்ள புள்ளி விவரங்களோடு ஒத்திசைவு செய்யப்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களின் புதிய ஒருங்கிணைந்த பட்டியல் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. நகர்ப்புற வறுமையை எதிர்கொள்வது ஒரு மிகுந்த சவாலான பிரச்சனை என்பதால் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் என்ற பெரும் முன்முயற்சியை ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு ஏற்கனவே தொடங்கியுள்ளது. தகுதியானவர்கள் விடுபட்டு விடாமல் உதவத்தக்க நெகிழ்வுத்தன்மையோடு இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசும் சுவர்ண ஜெயந்தி சஹாரி ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டத்தை தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கமாக மாற்றியமைத்து 2013 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் தொடங்கியுள்ளது. இத்திட்டங்களின் நோக்கத்தை சிறப்பான முறையில் எட்டிட தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கமும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கமும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திற்கு 2014-15 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் நிதியாண்டில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தில் வீடுகளற்ற ஆதரவற்றோருக்கு 62 புதிய காப்பீடங்கள் ஏற்படுத்தப்படுவதுடன் ஏற்கனவே இயங்கி வரும்
45 காப்பிடங்களை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டம் ஒழுங்கு. திறனிலும் செயல்பாட்டிலும் சிறப்புமிக்கதாக விளங்கும் தமிழ்நாடு காவல்துறை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை திறம்பட நிர்வகித்து வருகிறது. புதிய சவால்களை திறம்பட எதிர்கொள்வதற்காக மாநில காவல்துறை தொடர்ந்து தங்களின் செயல்திறனை மேம்படுத்தி வருவதுடன் சிறந்த செயல் வழிமுறைகளையும் நெருக்கடியான சூழ்நிலைகளுக்கான செயல் திட்டங்களையும் பின்பற்றுவதுடன் விரைந்து செயல்படும் பிரிவுகளையும் உருவாக்கி செயல்பட்டு வருகிறது. காவல்துறையினரின் ஊக்கத்தை உச்ச நிலையில் கட்டிக்காக்க மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் பிற நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது. காவல்துறைக்கான ஒதுக்கீடு 2010-11 ஆண்டில் 3184.47 கோடி ரூபாயாக இருந்ததை 2014-15 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 5186.20 கோடி ரூபாய் அளவுக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களால் முதற்கட்டமாக திருவள்ளூர், அரியலூர், சிவகங்கை மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் மாநகர காவல் பகுதியிலும் தொடங்கப்பட்ட குற்றங்களையும் குற்றவாளிகளையும் கண்காணிக்கும் இணைப்பு திட்டம் 26/9/2013 முதல் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்பதை இந்த மாமன்றத்திற்கு தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இத்திட்டத்தின் வாயிலாக உரிமம் கோரும் மனுக்கள், புகார் மனுக்கள் போன்றவற்றை இணையதளம் மூலம் பதிவு செய்யும் வசதி வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலம் பொதுமக்கள் காவலர்கள் இடையே உள்ள தொடர்பில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்புணர்வும் உயர வாய்ப்பு ஏற்படும். 2013-14 ஆண்டில் 44.36 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய காவல் நிலைய கட்டடங்கள் கட்டுவதற்கும் 160.99 கோடி ரூபாய் மதிப்பிலான குடியிருப்பு கட்டடங்கள் கட்டுவதற்கும் 142.62 கோடி ரூபாய் மதிப்பிலான பிற அலுவலகங்கள் கட்டுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் காவல் நிலைய கட்டடங்கள், குடியிருப்பு கட்டடங்களுடன் பிற அலுவலக கட்டடங்கள் கட்ட 571.67 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காவல்துறையை நவீனமயமாக்கும் திட்டத்தில் 2011-12 ஆண்டு முதல் 2013-14 ஆண்டு வரை 196.14 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டத்திற்கென 130.85 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் காவல்துறையினரின் எண்ணிக்கை கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களது அரசு பொறுப்பேற்றது முதல் 24,503 புதிய காவலர் 24,503 புதிய காவலர் மற்றும் அலுவலர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே முதல் முறையாக தொடங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் இளைஞர் படை திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் சிந்தனையில் உதித்த உன்னத திட்டமாகும். ஏற்கனவே உறுதியளித்தவாறு இத்திட்டத்திற்கென 10,099 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 6 புதிய காவல் நிலையங்களும் 44 புதிய போக்குவரத்து காவல் நிலையங்களும் 2 புதிய காவல் கோட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் 117 காவல் நிலையங்கள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. இது தவிர 15 மாவட்டங்களுக்கு 32 புதிய ஆயுதப்படை பிரிவுகளும் ஓர் ஆயுதப்படை கம்பெனியும் உருவாக்கப்பட்டு இவற்றிற்கென 2109 கூடுதல் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு காவலர்களின் எண்ணிக்கை படிப்படியாக உயர்த்தப்பட உள்ளது. தீயணைப்பு மீட்புப் பணிகள். தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையின் சாதனைகள் மிகவும் பாராட்டத்தக்கவை. இத்துறை பணியாளர்களின் தன்னலமற்ற சேவைகளின் மூலம் 2013-14 ஆண்டில் 3474 உயிர்களும் 325.62 கோடி ரூபாய் மதிப்பிலான உடைமைகளும் பாதுகாக்கப்பட்டுள்ளன. தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறைக்கு நவீன மீட்பு கருவிகளையும் உபகரணங்களையும் வழங்குவதற்கு உரிய முக்கியத்துவத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடர்ந்து அளித்து வருகிறது. 2013-14 ஆண்டில் 101 மீட்டர் வானோக்கி உயரும் ஏணி கொண்ட 2 ஊர்திகள், 10 நவீன ரக நீர்தாங்கி வண்டிகள், 52 உயரழுத்த பம்புகள், 38 ஒருங்கிணைந்த கருவிகள் மற்றும் 4 சிறப்பு ஊர்திகள் ஆகியவற்றிற்காக 50.50 கோடி ரூபாய் அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் 189.65 கோடி ரூபாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறைக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகள். சிறைவாசிகள் விடுதலையாகி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும்போது திருந்திய மனிதர்களாக வாழ வழி செய்யும் வகையில் அவர்களை சீர்திருத்தி மறுவாழ்வு அளிப்பதற்கு உகந்த இடமாகவே சிறைச்சாலைகளை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு கருதுகிறது. தகுந்த தொழில் திறனை சிறைவாசிகள் பெறுவதன் மூலம் அவர்களுடைய ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழிகளில் பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும். மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் ஒரு புதிய முயற்சியாக சிறைவாசிகள் தயாரித்த பொருட்களை காட்சிப்படுத்த புழல் மத்திய சிறை வளாகத்தில் ஒரு சிறை அங்காடி தொடங்கப்பட்டுள்ளது. புழலில் உள்ள மத்திய சிறை வளாகத்தில் ஓர் அடுமனை தொழிற்கூடமும் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற முயற்சிகளை மேலும் ஊக்கப்படுத்த 2014-15 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிறை வளாகங்களில் ஏற்கனவே அமைந்திருக்கும் தொழிற்கூடங்களை மேம்படுத்தவும் உகந்த தொழில் பிரிவுகளில் புதிய தொழிற்கூடங்களை தொடங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். 2014-15 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 194.66 கோடி ரூபாய் சிறைச்சாலை துறைக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. நீதித்துறை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு சிறப்பு முன்னுரிமை அளித்து வருகிறது. 2013-14 ஆண்டில் புதிய நீதிமன்ற கட்டடங்களையும் குடியிருப்புகளையும் அமைக்கவும் வாகனங்கள் இதர உபகரணங்கள் போன்ற வசதிகளை அளித்திடவும் 70.67 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இது தவிர புதிய நீதிமன்றங்களை உருவாக்குவதற்கு 28.84 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. 13வது நிதிக்குழுவின் மானிய நிதியின் மூலமாக 2013-14 மற்றும் 2014-15 ஆகிய 2 ஆண்டுகளில்
நீதித்துறை அமைப்புகளை மேம்படுத்திட 57.33 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நீதி நிர்வாகத்திற்கென 783.02 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சாலை பாதுகாப்பு. சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேலும் முனைப்புடன் நடத்திடும் வகையில் அதற்கு ஒதுக்கப்படும் நிதி வரும் 2014-15 ஆண்டிலிருந்து 2 மடங்காக உயர்த்தப்படும். சாலை பாதுகாப்பு நிதிக்கென 2014-15 ஆண்டிற்கு 65 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அத்துடன் சாலை விபத்துக்கள் அதிகம் நடைபெறும் பகுதிகளை கண்டறிந்து அத்தகைய கரும்புள்ளி பகுதிகளில் உரிய கட்டுமானம் தொடர்பான திருத்தப் பணிகளை மேற்கொள்ள சிறப்பு திட்டம் ஒன்று 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நெடுஞ்சாலைத்துறையால் மேற்கொள்ளப்படும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் 2014-15 ஆண்டில் ஒதுக்கப்படும். ஒரு நிதியாண்டில் அதிகபட்ச நிதியாக சாலை பாதுகாப்புக்கென 215 கோடி ரூபாயை ஒரு மாநில அரசு ஒதுக்கியிருப்பது இந்தியாவிலேயே இதுவே முதல் முறையாகும். மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு இந்த சாதனையை படைத்துள்ளது என்பதை பெருமையுடன் எடுத்துக்கூற விரும்புகிறேன். நிர்வாக ஆளுமை. அரசு சார்ந்த சேவைகளை திறம்படவும் வெளிப்படையான முறையிலும் அளிப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உறுதி பூண்டுள்ளது. சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் வழங்குவது உள்ளிட்ட அரசு சேவைகளை பொது சேவை மையங்கள் மூலமாக வழங்குவதற்கான மின் ஆளுமை மாவட்ட திட்டம் 66.85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2013-14 ஆண்டில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளில் 2100க்கும் மேலான பொதுச்சேவை மையங்கள் தனியார் பொது பங்களிப்பு முறையிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவும் தற்போது இயங்கி வருகின்றன. கூடுதலாக 2000 பொதுச்சேவை மையங்கள் தனியார் பொது பங்களிப்பு முறையில் 2014-15 ஆண்டில் தொடங்கப்படும். அனைத்து கிராமங்களிலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மூலமாகவோ அல்லது கிராம ஊராட்சிகள் மூலமாகவோ பொதுச்சேவை மையங்கள் தொடங்கப்படுவதை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உறுதி செய்யும். நகர்ப்புறங்களில் சொத்து வரி, மின்கட்டணம், குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு வரிகளையும் கட்டணங்களையும் பொதுமக்கள் ஒரே இடத்தில் செலுத்திட வசதியாக சென்னை மாநகரத்தில் 10 இடங்களில் நகர்ப்புற பொதுச்சேவை மையங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விரைவில் தொடங்கி வைக்க உள்ளார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பொதுச்சேவை மையங்கள் பொது மக்களுக்கான மின்னணு சேவைகளையும் பிற சேவைகளையும் வழங்கும். சென்னை மாநகரத்தில் மேலும் இதுபோன்ற 200 பொதுச்சேவை மையங்கள் தொடங்கப்படுவதுடன் மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கும் இத்தகைய வசதிகள் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். தகவல் தொழில்நுட்பத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள் மூலம்
இந்த பொதுச்சேவை மையங்கள் நிர்வகிக்கப்படும். இது போன்ற அமைப்பு ரீதியிலான நடவடிக்கைகள் மூலமாக நிர்வாகத்திலும் பொதுச்சேவை அளிப்பதிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று நம்புகிறேன். மனுநீதி முகாம்கள் உள்பட மக்கள் குறைதீர்க்கும் வழிமுறைகள் மீது தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு கவனம் செலுத்தும். இந்த வகையில் அனைத்து கிராமங்களிலும் அடித்தட்டு மக்களுக்கு அதிக சேவைகள் வழங்குவதன் மூலம் அம்மா திட்டம் பாராட்டத்தக்க ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. வருவாய்த்துறையின் பணிகளை பொதுமக்களுடைய இல்லங்களுக்கே கொண்டு சேர்ப்பதுடன் அவர்களுடைய குறைகளை விரைவாக தீர்ப்பதிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை இத்திட்டம் ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் குறை தீர்க்கும் வழிமுறைகளை திறம்பட செயல்படுத்துவதன் மூலம் பொது சேவைகள் சிறந்த முறையில் அளிக்கப்படுவதை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உறுதி செய்யும். தமிழ் வளர்ச்சி. கடந்த 3 ஆண்டுகளில் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு 104.79 கோடி ரூபாயை தமிழ் மொழி வளர்ச்சிக்காக ஒதுக்கியுள்ளது. 2013-14 ஆண்டில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவும் விருதுகள், பரிசுகள் ஆகியவற்றை அளித்திடவும் 46.73 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு 31.61 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டிற்கு இப்பல்கலைக்கழகத்திற்கு 6.55 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். 2014-15 ஆண்டுக்கு 39.29 கோடி ரூபாய் தமிழ் வளர்ச்சிக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மொத்த மழையளவில் 20% குறைபாடு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த ஆண்டிலும் தமிழகம் வறட்சி நிலையை சந்தித்து வருகிறது. கருணை உள்ளம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் தலைமையில் கீழ் செயல்பட்டு வரும் இந்த அரசு தற்போது ஏற்பட்டுள்ள குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளித்திட முழுமையாக முனைந்துள்ளது. வரும் கோடை பருவத்தில் ஏற்படவுள்ள குடிநீர் பற்றாக்குறை, கால்நடை தீவன தட்டுப்பாடு ஆகியவற்றை பற்றியும் அதை சமாளிக்க தேவையான நிதி ஆதாரங்கள் பற்றியும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்கவும் கால்நடைகளுக்கான தீவன தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்காகவும் 681 கோடி ரூபாய் அளவிலான நிவாரணத் தொகுப்பை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வழங்கும். இதில் 189 கோடி ரூபாய் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்தும் 492 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளிடம் உள்ள நிதிகளிலிருந்தும் செயல்முறையில் உள்ள திட்டங்களிலிருந்தும் ஒருங்கிணைத்து பயன்படுத்தப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அறிவுறுத்தலின்படி எடுக்கப்பட்டுள்ள இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை திறம்பட சமாளிக்க முடியும் என நம்புகிறேன். கடந்த 15/5/2013 அன்று சட்டமன்றத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிவித்தவாறு 1481 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கடற்கரை இயற்கை சீற்ற ஆபத்து குறைப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. அவசரகால சுனாமி மறுவாழ்வு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசுக்கும் உலக வங்கிக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் அடுத்த கட்டமாக இப்பெருந்திட்டம் விளங்கும். முன்னெச்சரிக்கை அமைப்புகளை 439 கடற்கரையோர கிராமங்களில் ஏற்படுத்துதல், வெளியேற்றப்படும் மக்கள் தங்குவதற்கான பல்வகை பயன்பாடுடைய
தரைக்கு கீழ் கம்பிவட வழியாக கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட பல அம்சங்கள் இத்திட்டத்தில் அடங்கும். இத்திட்டத்திற்காக 2014-15 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் 106.29 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சேவைகளை மேலும் திறம்பட அளிப்பதற்காக 2014-15 ஆண்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களில் உள்ள பல்வேறு பிரிவுகள் கணினிமயமாக்கப்படும். வருவாய்த்துறையை கணினிமயமாக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் முயற்சியின் தொடர்ச்சியாக எஞ்சியுள்ள 4887 கிராம நிர்வாக அலுவலர்களுக்கும் 300 குறுவட்ட நில ஆய்வாளர்களுக்கும் வரும் நிதியாண்டில் மடிக்கணினிகள் வழங்கப்படும். இணைய நில ஆவண மேலாண்மை திட்டம் ஒன்றும் புதிதாக தொடங்கப்படும். இதுபோன்றே மலைப்பாங்கான நீலகிரி மாவட்டத்தின் சிறப்பு தேவைகளை நிறைவு செய்வதற்காக உதகமண்டலத்தை தலைமையிடமாக கொண்ட புதிய வருவாய் கோட்டம் ஒன்று உருவாக்கப்படும். வேளாண்மை மொத்த வேளாண்மை உற்பத்தியையும் உற்பத்தி திறனையும் அதிகரித்து மாநிலத்தில் 2வது பசுமை புரட்சியை உருவாக்கிட வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் உன்னத குறிக்கோளை எட்டிட மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்து வரும் முயற்சிகள் பலன் அளிக்க தொடங்கியுள்ளன. இதன் விளைவாக நெல், கரும்பு, பருத்தி, பயறு வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற முக்கிய பயிர்களின் உற்பத்தி திறன் உயர்ந்து வருகிறது. பண்ணை அளவிலான உற்பத்தியையும் விவசாயிகளின் வருவாயையும் உயர்த்துவதற்கான முயற்சிகளை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நோக்கத்துடன் 2014-15 ஆண்டில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 323 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். ஆண்டில் திருந்திய நெல் சாகுபடி முறை மேலும் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கு விரிவுபடுத்தப்படும். வரும் நிதியாண்டில் நவீன கரும்பு சாகுபடி முறை மேலும் 12,500 ஏக்கர் பரப்பளவிற்கு விரிவுபடுத்தப்படும். சர்க்கரை ஆலைகளுடன் இணைந்து கரும்பு விவசாயிகளிடையே இந்த சாகுபடி முறையையும் சொட்டு நீர் பாசன முறையையும் பிரபலப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் முயற்சிகளால் நாற்று நடவு துவரை சாகுபடியின் பரப்பளவு 97,813 ஏக்கராக உயர்ந்துள்ளது. இது வரும் நிதியாண்டில் 1.3 லட்சம் ஏக்கராக உயர்த்தப்படும். இதுபோன்றே 2013-14 ஆண்டில் 9,905 ஏக்கர் பரப்பளவில் மேற்கொள்ளப்பட்ட துல்லிய பண்ணை சாகுபடி 2014-15 ஆண்டில் மேலும் 11,000 ஏக்கர் பரப்பளவிற்கு விரிவுபடுத்தப்படும். உற்பத்தி திறனை உயர்த்தி விவசாயிகளுக்கு கூடுதல் பயன் கிடைக்க இந்த முயற்சிகள் பெரிதும் உதவும். நீர் பயன்பாட்டு திறனை உயர்த்துவதற்காக நீர் சேமிப்பிற்கும் நுண்ணீர் பாசனத்திற்கும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு பெரும் ஊக்கமளித்து வருகிறது. நீர்வள நிலவளத் திட்டம், தேசிய நுண்ணீர் பாசன இயக்கம், தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் ஆகியவற்றுடன் மாநில அரசு நிதியையும் ஒருங்கிணைத்து கடந்த 3 ஆண்டுகளில் சுமார் 3 லட்சம் ஏக்கர் பரப்பு நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டது. 2014-15 ஆண்டில் பல்வேறு திட்ட நிதிகளை ஒருங்கிணைத்து 400 கோடி ரூபாய் செலவில் 1.30 லட்சம் ஏக்கர் பரப்பளவு நுண்ணீர் பாசனத்தின் கீழ் கொண்டு வரப்படும். வேளாண் தொழிலாளர்கள் பற்றாக்குறையை சமாளிக்கவும் வேளாண் பணிகளுக்கான செலவினத்தை குறைக்கவும்
வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் முனைப்போடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2014-15 ஆண்டில் இதனை மேலும் ஊக்குவிப்பதற்காக 100 கோடி ரூபாய் செலவிடப்படும். விவசாயிகளின் வருவாயை உயர்த்தும் நோக்கத்துடன் 22 மாவட்டங்களில் தேசிய தோட்டக்கலை இயக்கத்தில் அதிக வருவாய் தரக்கூடிய தோட்டப் பயிர்களை பயிர் செய்தல் மற்றும் பயிர் பன்முனையாக்கல் ஆகியன ஊக்குவிக்கப்பட்டு வருகின்றன. பிற மாவட்டங்களில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் உள்ளிட்ட மற்ற திட்டங்களில் உள்ள நிதி ஆதாரங்களை பயன்படுத்தி இந்த நோக்கம் எய்தப்பட்டு வருகின்றது. வரும் நிதியாண்டில் 115 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் மேற்கூறிய 22 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். எஞ்சியுள்ள மாவட்டங்களில் தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் நிதியை பயன்படுத்தி தோட்டப் பயிர்களை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். உயர் அடர்த்தி சாகுபடி, பாதுகாக்கப்பட்ட சாகுபடி முறை, மாநகரைச் சுற்றியுள்ள பகுதிகளில் காய்கறி சாகுபடி தொகுப்புகளை அமைத்தல், இத்தொகுப்புகளை பண்ணை பசுமை காய்கறி கடைகளோடு குறிப்பாக கூட்டுறவு அமைப்புகள் மூலமாக ஒருங்கிணைத்தல் ஆகியன இத்திட்டத்தின் முக்கிய கூறுகளாக இருக்கும். இதுவரை செயல்படுத்தப்பட்டு வந்த தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்திற்கு பதிலாக மாற்றியமைக்கப்பட்ட தேசிய வேளாண் காப்பீட்டு திட்டத்தையோ அல்லது பருவநிலை அடிப்படையிலான பயிர் காப்பீட்டு திட்டத்தையோ செயல்படுத்த மத்திய அரசு எடுத்துள்ள ஒருதலைப்பட்சமான முடிவால் விவசாயிகள் அதிக காப்பீட்டுத் தொகையை செலுத்த வேண்டிய நிலை உருவாகி பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். விவசாயிகளின் இந்த கூடுதல் சுமையை குறைத்திடும் வகையில் கூடுதல் காப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு மாநில அரசுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுமென மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பயிர் காப்பீட்டிற்காக 242.54 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தற்போது மாநிலத்தில் 3.34 லட்சம் ஏக்கர் பரப்பில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 4 லட்சம் பருத்தி பேல்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. நமது மாநிலத்தில் உள்ள 1948 நூற்பாலைகளுக்கு ஆண்டுதோறும் 110 லட்சம் பருத்தி பேல்கள் தேவைப்படுகின்றன. நமது மாநிலத்தில் பருத்தி உற்பத்தி போதிய அளவில் இல்லாத காரணத்தால் நமது மாநிலத்தில் பருத்தி உற்பத்தி போதிய அளவில் இல்லாத காரணத்தால் 50 கோடி ரூபாய் தொடக்க ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பருத்தி சாகுபடி இயக்கம் என்ற ஒரு பெருந்திட்டம் தொடங்கப்படும். பருத்தி உற்பத்தி திறனையும் மொத்த உற்பத்தியும் உயர்த்துவதில் இந்த இயக்கம் கவனம் செலுத்தும். மத்திய அரசின் பருத்தி தொழில்நுட்ப இயக்கத்தில் உள்ள நிதியும் இந்த மாநில இயக்கத்துடன் ஒருங்கிணைக்கப்படும். இந்த இயக்கத்தின் மூலம் 2014-15 ஆண்டில் குறைந்தபட்சம் 3.70 லட்சம் ஏக்கர் பரப்பை பருத்தி பயிர் சாகுபடியின் கீழ் கொண்டு வரவும், வரும் 5 ஆண்டுகளில் இதை 6 லட்சம் ஏக்கராக உயர்த்தவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். 2013-14 ஆண்டில் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் பயிர்க்கடன் வழங்குவதற்கான இலக்கு 4500 கோடி ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 3948 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் 8.9 லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். 2014-15 ஆண்டில் கூட்டுறவு அமைப்புகளுக்கான பயிர்க்கடன் இலக்கு முன் எப்போதும் இருந்திராத அளவாக 5000 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். பயிர்க்கடனை குறிப்பிட்ட காலத்திற்குள் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்குவதற்கான முழு வட்டிச் சலுகையும்
மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அளித்து வருகிறது. 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த வட்டி சலுகைக்காக 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்பு விவசாயிகளுக்கு கூடுதல் வருவாயை அளிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த துறையாக கால்நடை வளர்ப்பு உள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள ஏழை எளியோருக்கு விலையில்லா கறவை பசுக்கள், செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் வழங்கும் புதுமையான திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வருவதன் மூலம் புறக்கணிக்கப்பட்ட இத்துறைக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு அளித்துள்ளது. வரும் நிதியாண்டில் 43.65 கோடி ரூபாய் செலவில் மேலும் 12,000 பயனாளிகளுக்கு விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கப்படும். அதேபோல 1.5 லட்சம் பயனாளிகளுக்கு விலையில்லா செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் வழங்கப்படும். இதற்கென இந்த வரவு செலவு திட்டத்தில் 198.25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்புத் துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்திட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்து வருகிறது. வரும் நிதியாண்டில் 100 கால்நடை துணை மையங்கள், குறிப்பாக பின்தங்கிய மாவட்டங்களில் கால்நடை மருந்தகங்களாக தரம் உயர்த்தப்படும். நபார்டு வங்கியின் நிதியுதவியுடன் 80.05 கோடி ரூபாய் செலவில் 227 புதிய கட்டடங்கள் கட்டப்படும். கால்நடை தீவன உற்பத்திக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கும் நோக்குடன் கடந்த 3 ஆண்டுகளில் 65 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் மாநில தீவன உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மா அவர்களது அரசின் தீவிர முயற்சியால் 63,542 ஏக்கர் அளவிலான விவசாயிகளின் சொந்த நிலம் தீவன பயிர் சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் நிதியாண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இதற்கென இந்த வரவு செலவு திட்டத்தில் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கோழி வளர்ப்பு தொழிலில் வளர்ச்சி பெறாத பின்தங்கிய பகுதிகளில் இத்தொழிலை ஊக்குவிப்பதற்காக ஆண்டுதோறும் 25 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தலா 1000 to 5000 பறவைகள் கொண்ட 514 கறிக்கோழி பண்ணைகளும், தலா 250 to 500 பறவைகள் கொண்ட 730 நாட்டுக்கோழி பண்ணைகளும் இதுவரை அமைக்கப்பட்டுள்ளன. 2014-15 ஆண்டிலும் இத்திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்திட 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மத்திய அரசின் நிதியுதவியுடன் 15 மாவட்டங்களில் கால்நடை காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கால்நடை இறப்பின் போது விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் எஞ்சியுள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் வரும் நிதியாண்டில் 12 கோடி ரூபாய் செலவில் கால்நடை காப்பீட்டு திட்டம் விரிவுபடுத்தப்படும். மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் 2வது வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் கனவு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டில் 2வது வெண்மை புரட்சியை ஏற்படுத்தும் கனவு நனவாகியுள்ளது. இதன் விளைவாக மாநிலத்தில் உள்ள கூட்டுறவு அமைப்புகளின் பால் கொள்முதல் அளவு உயர்ந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் ஆவின் நிறுவனத்தின் மூலம் செயல்பட்டு வரும் பல்வேறு பால் பண்ணைகளின் பால் பதப்படுத்தும் கட்டமைப்புகள் 258.61 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. பெரம்பலூரில் 36.28 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பால் பண்ணை அமைப்பதற்கான பணிகளும் நடைபெற்று வருகின்றன. 2014-15 ஆண்டில் நபார்டு மற்றும் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் ஆகியவற்றின் கீழ் உள்ள நிதியை பயன்படுத்தி பல்வேறு பால் பண்ணைகளின் திறனை உயர்த்த 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பால் உற்பத்தி துறைக்காக
இந்த வரவு செலவு திட்டத்தில் 70.67 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீனளம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயதெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களது அரசு மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளது. மீன்பிடிப்பு குறைவாக உள்ள காலங்களில் மீனவ குடும்பங்களுக்கு அளிக்கப்படும் நிவாரண உதவி மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் ஏற்கனவே உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 47.25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மீன்பிடிப்பு தடை செய்யும் காலங்களில் வழங்கப்படும் நிவாரணத்திற்காக 105 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் 184.72 கோடி ரூபாய் செலவில் மானிய விலையில் மீனவர்களுக்கு டீசல் மற்றும் மண்ணெண்ணெயை மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு வழங்கி வருகிறது. இத்திட்டம் வரும் ஆண்டுகளிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். 5 கோடி ரூபாய் மானிய ஒதுக்கீட்டுடன் ஆழ்கடலில் சூறை மீன் பிடிப்பதற்காக மீன்பிடி படகுகளை நவீனப்படுத்த மீனவர்களுக்கு உதவும் திட்டமும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலத்தில் உள்ள மீன்பிடி கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், பழையாறு, நாகப்பட்டினம், தூத்துக்குடி, சின்னமுட்டம் ஆகிய பகுதிகளில் உள்ள மீன்பிடி துறைமுகங்கள் மொத்தம் 264.58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு வருகின்றன. பூம்புகாரில் 78.50 கோடி ரூபாய் செலவில் புதிய மீன்பிடி துறைமுகமும் 152 கோடி ரூபாய் மொத்த செலவில் பல்வேறு இடங்களில் 23 மீன் இறங்கு தளங்களும் கட்டப்பட்டு வருகின்றன. 2014-15 ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகம் 60 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும். அத்துடன் தூத்துக்குடி மாவட்டம் புன்னைக்காயலில் தாமிரபரணி ஆற்றின் முகத்துவாரம் 18 கோடி ரூபாய் செலவில் நிலைப்படுத்தப்படும். மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏற்கனவே அறிவித்தவாறு ராமேஸ்வரத்தில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. பொது விநியோக திட்டம். அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய முன்மாதிரியான பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு உணவு பாதுகாப்பை அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் உறுதி செய்து வருகிறது. மாநிலத்தில் உள்ள 1,84,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இத்தோடு சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் மானிய விலையில் பருப்புகளும் சமையல் எண்ணெயும் வழங்கப்பட்டு வருகின்றன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அறிவித்தவாறு 281 கோடி ரூபாய் செலவில் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் நியாய விலை கடைகள் மூலமாக சிறப்பு பொங்கல் பரிசு பைகள் வழங்கப்பட்டன. 2013-14 ஆண்டிற்கு உணவு மானியமாக 4,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இது திருத்திய மதிப்பீட்டில் 5,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டிற்கு இந்த ஒதுக்கீடு 5,300 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும். விலைவாசியை கட்டுப்படுத்த 297 அம்மா உணவகங்களை தொடங்கி நடத்துவதுடன் விலைவாசியை கட்டுப்படுத்த 297 அம்மா உணவகங்களை தொடங்கி நடத்துவதுடன் அம்மா குடிநீர் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது. அம்மா குடிநீர் திட்டமும் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர மேலும் ஒரு முன்முயற்சியாக ஏற்கனவே கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் 210 மருந்தகங்களுடன் கூடுதலாக 100 அம்மா மருந்தகங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களது அரசால் புதிதாக தொடங்கப்படும். இதற்கென 20 கோடி ரூபாய் மாநில விலை நிலைப்படுத்தும் நிதியத்திலிருந்து பயன்படுத்தப்படும். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 23 நெல் அரவை ஆலைகளில் 14 ஆலைகள் 58.86 கோடி ரூபாய் செலவில்
ஏற்கனவே நவீனமயமாக்கப்பட்டு வருகின்றன. 2014-15 ஆண்டில் 36 கோடி ரூபாய் செலவில் எஞ்சியுள்ள 9 நெல் அரவை ஆலைகளும் நவீனமயமாக்கப்படும். நெல் அரவை ஆலைகளின் திறனை மேம்படுத்துவதோடு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படும் அரிசியின் தரத்தையும் உயர்த்த இந்த நடவடிக்கை பெரிதும் உதவும். நீர்ப்பாசனம். உலக வங்கியின் நிதியுதவியோடு 745.49 கோடி ரூபாய் செலவில் அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 104 அணைகளை 4 கட்டங்களில் புனரமைப்பதை இத்திட்டம் குறிக்கோளாக கொண்டுள்ளது. இதற்காக உலக வங்கியோடு திட்ட ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஒரு திட்ட மேலாண்மை அலகும் நிறுவப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் இதுவரை 28 அணைகளில் பணிகளை மேற்கொள்வதற்கான நீரியல் ஆய்வுகளும் முடிக்கப்பட்டுள்ளன. 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இத்திட்டத்திற்கென 329.65 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் காவேரி, வெண்ணாறு துணை வடிநிலப் பகுதிகளில் 19.82 கோடி ரூபாய் செலவில் 1335 செயற்கை நீர் செறிவூட்டல் குழாய்களை அமைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இப்பணிகள் விரைவில் தொடங்கும். நபார்டு வங்கியின் நிதியுதவியோடு 2013-14 ஆண்டில் 209.89 கோடி ரூபாய் செலவிலான 32 திட்டங்களை செயல்படுத்த ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டில் நபார்டு நிதியுதவி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் பாசன பணிகளுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்றே பாரம்பரிய நீர்நிலைகளை சீரமைப்பதற்காக 160 பணிகளை மேற்கொள்ள 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 86.28 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர் பயன்பாட்டு திறனை உயர்த்தி வேளாண் உற்பத்தியை அதிகரிப்பதை குறிக்கோளாக கொண்ட நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் 2013 ஆண்டு டிசம்பர் திங்கள் வரை 1823.72 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை செயல்படுத்த 2014 ஆண்டு செப்டம்பர் திங்கள் வரை மேலும் 18 மாதங்கள் கால நீட்டிப்பு கிடைத்துள்ளது. 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக 489.49 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்திற்குள் பாயும் நதிகளை இணைப்பதற்கு மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு தொடர்ந்து முன்னுரிமை அளித்து வருகிறது. 2014-15 ஆண்டில் மாநிலத்திற்குள் பாயும் நதிகளை இணைக்கும் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திட 119.98 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நீர்ப்பாசன துறைக்காக 3669.79 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனம். தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம் 686 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2014-15 ஆண்டில் இத்திட்டத்திற்காக 119 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வனப்பாதுகாப்பு திட்டத்தின் 2வது கட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வனப்பாதுகாப்பு நடவடிக்கையின் பயனை நிலைக்கச் செய்யும் வகையில் 52.11 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 2 ஆண்டு திட்டம் ஒன்றையும் 2013-14 ஆண்டிலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்களது அரசு செயல்படுத்தி வருகிறது. 2014-15 ஆண்டில் 28.25 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2013-14 ஆண்டில் 12 கோடி ரூபாய் செலவில் சேத்துப்பட்டு ஏரியை புனரமைக்கும் பணிகள் உள்ளிட்ட காப்பு பணிகளுக்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான நிதியத்தில் 50 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2014-15 ஆண்டில் இந்த நிதியத்திற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். சேத்துப்பட்டு ஏரி பணிக்காக தேவைப்படும் மீதத்தொகை 30 கோடி ரூபாய் போக எஞ்சிய தொகை சென்னையிலும் இதர நகரங்களிலும் உள்ள ஏரிகள் நீர்நிலைகளை சீரமைக்கவும் பிற பணிகளை மேற்கொள்ளவும் செலவிடப்படும். அதிகரித்து வரும் மக்கள் தொகையும் வேகமாக விரிவடைந்து வரும் கட்டமைப்பு தேவைகளும் நகர்ப்புற சுற்றுச்சூழலை பெருமளவு பாதித்துள்ளன.
சென்னையில் உள்ள ஆறுகளில் கழிவு நீர் சேரும் 337 இடங்களில் 179 இடங்களில் அதை தடுத்து இந்த ஆறுகளை சீரமைப்பதற்காக 150 கோடி ரூபாய் செலவில் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களுக்கும் பிற நலத்திட்டங்களுக்கும் போதிய நிதியை உறுதி செய்திட முனைப்பாக முயன்று வரும் நம்முடைய அரசுக்கு அளப்பரிய துணிவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களே வழங்கி வருகிறார்கள். அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த மாநிலத்தை புகழின் உச்சிக்கு இட்டுச் செல்வார்கள் என்பது உறுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாறு பல தலைவர்களை பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் அந்த வரலாற்றையே சில தலைவர்கள் உருவாக்க வல்லவர்கள். அத்தகைய வரலாற்றை உருவாக்கும் வல்லமை படைத்த தலைவராக மாண்புமிகு தமிழக முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திறன்மிக்க தலைமையில் பணிபுரிவதில் நான் பெருமை கொள்கிறேன். அனைவருடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவு செய்யும் வகையில், அதுவும் தற்போதுள்ள கடினமான நிதிச் சூழலில் ஒரு வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது என்பது ஒரு கடினமான சவாலாகும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது ஆழ்ந்த அறிவாலும் சிந்தனையை தூண்டும் கருத்துக்களாலும் முழுமையான ஆதரவை வழங்கி தன் அளவற்ற விவேகம் மற்றும் பரந்த அனுபவத்தால் வழிநடத்திய காரணத்தினால்தான் மட்டுமே இந்த நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனது ஆழ்ந்த அறிவாலும் சிந்தனையை தூட்டும் கருத்துக்களாலும் முழுமையான ஆதரவை வழங்கி தன் அளவற்ற விவேகம் மற்றும் பரந்த அனுபவத்தால் வழிநடத்திய காரணத்தினால் மட்டுமே இந்த நிதிநிலை அறிக்கையை தயாரித்து அளித்திட முடிந்தது என்பதனை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திறன்மிக்க வழிகாட்டுதலுக்கும் பெரும் ஆதரவிற்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிதிநிலை அறிக்கையினை தயாரிப்பதில் என்னுடன் அயராது பணிபுரிந்த நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு க. சண்முகம் அவர்களுக்கும் அவருடன் பணியாற்றிய நிதித்துறையின் அனைத்து அலுவலருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2014-15 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் ஒப்புதலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/2/2014 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கூடும். வணக்கம்.